கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சிஎஸ்ஐ கேசிடி கர்நாலயா திருச்சபை ஞாயிறு 20ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2020ஆம் ஆண்டிற்கான வழிபாட்டு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் கர்த்தருடைய நாமத்திலே வரவேற்கிறது. CSI Karnalaya congregation warmly welcome you to the divine service of 28th September 2020. கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, சர்வ வல்ல பிதாவே, இந்த நாளின் காலை வேளையிலும் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வாரும். எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய விண்ணப்பம் உம்மிடத்திலே சேர்வதாக. உம்மை ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் தொழுது ஸ்தோத்திரிக்க அருள் புரிந்தருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாக இவ்வாராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளில் 384ஆம் பாமாலையை பாடுவோம். ஹிம் நம்பர் 384, யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே என்ற பாடல்.
இரண்டாம் ஆராதனை முறையை ஆசிரிப்போம். இறைவழிபாட்டு நூலில் 79ஆம் பக்கம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் இருந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்திலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. பிதாவாகிய கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவ அறிக்கை, பிரேயர் ஆஃப் கன்ஃபெஷன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நாம் நம்முடைய பாவங்களை இரண்டாம் பாவரிக்கை ஜெபத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். செகண்ட் பிரேயர் ஆஃப் கன்ஃபெஷன், பேஜ் நம்பர் 81. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. We ask for your mercy and grace and forgiveness of all our sins. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமை மீது இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டள்ளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாம் வேத பாடம் வாசிக்கப்பட கேட்போம். அது தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம், முதல் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களிலே அடங்கியிருக்கிறது. தானியேல் சாப்டர் 1. இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் பாடம் தானியேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 21 முடிய. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நெபுகாத் நேசர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சீனையார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு கற்பித்தான். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்கு யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு
பெல்தஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடொத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிரசேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்ஷார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களை ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் இவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருக பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேசருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவனும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். கோரேஸ் ராஜபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. சிறப்பு பாடலாக ஜீவனுள்ள தேவனே வாரும் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
நீரலோ பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் பொங்கி நீரலோ ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே தொந்தரோகி வந்த மக்களே நேசாவி வீச செய்துவே தொந்தரோகி வந்த மக்களே நேசாவி வீச செய்துவே தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் நந்தோகி வந்த மக்களே நேசாவி வீச செய்துவே நந்தோகி வந்த மக்களே நேசாவி வீச செய்துவே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதரே வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் நல்ல ஆவி மாறி ஊற்றுவே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் நல்ல ஆவி மாறி ஊற்றுவே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசவர காலமாகுதே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசவர காலமாகுதே மாயலோக நம்பி மாட்டிரோ வாணிகரை மீட்க மாட்டிரோ மாயலோக நம்பி மாட்டிரோ வாணிகரை மீட்க மாட்டிரோ தேவனே நீர் பெரியவர் தேவனே நீர் பரிசுத்தர் தேவனே நீர் நல்லவர் தேவனே நீர் வல்லவர் மாயலோகம் நம்பி மாட்டிரோ வாணிகரை மீட்க மாட்டிரோ மாயலோகம் நம்பி மாட்டிரோ வாணிகரை மீட்க மாட்டிரோ சுவிசேஷ பாடத்தை வாசிக்க கேட்போம். அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே அடங்கியிருக்கிறது.
இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 33 வரை வாசிக்க கவனமாக கேட்போம். வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய சுவிசேஷம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் பல மதங்களின் மத்தியில் கிறிஸ்தவனின் சாட்சி. பல மதங்களின் மத்தியில் வாழும் கிறிஸ்தவன். கிறிஸ்டியன் பிரசன்ஸ் இன் மல்டி ஃபெய்த் சொசைட்டி. Christian presence in multi-faith society. Christian presence in a society where there are so many religions. தானியேலின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் கொடுக்கப்பட்ட முதல் வேத பாடத்திலே அங்கே யூதாவின் ராஜா யோயாக்கீம் இருக்கிறார். ஜூடாஸ் கிங் ஜோயாக்கிம் இஸ் தேர். அதே வேளையிலே ஒரு பெரிய வல்லரசை நாம் காண்கிறோம். சூப்பர் பவர் ஆஃப் தட் டைம், த பாபிலோனியன் எம்பையர். பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி நேபுகாத் நேச்சாரையும் நாம் காண்கிறோம். இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாக யூதாவின் ராஜ்யமும் முற்று பெறும். ஆனால் அந்த வேளையிலே இருந்த வல்லரசினுடைய பெயர் பாபிலோனிய சாம்ராஜ்யம், த பாபிலோனியன் எம்பையர் ஆஃப் நேபுகாத் நேசார். நேபுகாத் நேசார், அவருக்கு இன்னொரு பெயர் நேபுகாத் ரேசார். NEBUCHAD, NEZZAR or NEBUCHAD and or EZZAR. இந்த நேபுகாத் நேச்சார் பிறகு சிதேக்கியா ராஜாவின் கடைசி ராஜாவின் காலத்தில் யூதாவை முற்றிலுமாய் அழித்து விடுகிறார். ஆனால் அதற்கு முன்பு யோயாக்கீம் ராஜாவின் காலத்தில் எருசலேமை முற்றுகை போட்டு அதிலிருந்து தேவாலயத்தினுடைய எல்லா பாத்திரங்களையும் எடுத்து சென்று விடுகிறார். அதே வேளையிலே அந்த யூத தேசத்திலிருந்து தானியேல் முதல் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் ராஜகுமாரர்களையும் துறை மக்களுடைய வாலிப பிள்ளைகளிலே மாசு இல்லாதவர்கள், அழகானவர்கள், ஞானத்திலே தேறினவர்கள், அறிவிலே சிறந்தவர்கள் மற்றும் கல்வியின் நிபுணர்கள், ராஜ அரண்மனையிலே வேலை செய்ய
தகுதி வாய்ந்த வாலிபர்கள். இப்படிப்பட்டவர்களை பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் பாபிலோன் பட்டணத்திற்கு நேபுகாத்நேச்சாரின் படை அழைத்து செல்கிறது. அப்படி சென்றவர்களைத்தான் தானியேல் முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தானியேல், அனனியா, மிஷாபேல், அசரியா இவர்களுக்கு அங்கே இருந்த ராஜாவினுடைய பிரதானிகளின் தலைவன், மந்திரிகளின் தலைவன் இவர்களுக்கு புது பெயர் கொடுக்கிறார். தானியேலுக்கு பெல்தேசாசார் மற்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்ற பெயர் கொடுக்கிறார். மிஷாவேலுக்கு மேஷாக், அசிரியாவுக்கு ஆபேத்நேகோ. ஆகவே நமக்கு தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த புது பெயரை விட தொடர்ந்து தானியேலின் புஸ்தகத்திலே அவருடைய பெயர் தானியேலாகவே இருக்கிறதை பார்க்கிறோம். இதை தவிர இந்த அனனியா, மிஷாபேல், அசரியா தங்கள் புது பெயர்களோடு நாம் அவர்களை அறிவோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்களுக்கு அப்போது வந்த ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், நேபுகாத்நேச்சாராகிய சக்கரவர்த்தி சொல்கிறார், 3 ஆண்டுகளுக்கு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு சிறப்பான ராஜ போஜனம் கொடுக்க வேண்டும், ராஜாவின் திராட்சரசம் கொடுக்க வேண்டும். ஆனால் இதை தானியேலும் அவருடைய நண்பர்களும் அந்த பிரதானிகளின் தலைவனிடம் கெஞ்சி கேட்கிறார்கள். இதை நாங்கள் சாப்பிடாமல் எங்களுக்கு சாதாரண காய்கறிகளை கொடுங்கள். நாம் யோசிப்போம், இதில் என்ன பிரச்சனை? ராஜாவினுடைய அரண்மனை சாப்பாட்டை சாப்பிடுவதில் இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ராஜாவின் திராட்சரசம் குடிப்பதிலே என்ன பிரச்சனை? இந்த ராஜாவின் பதார்த்தங்கள் எல்லாம் அவருடைய தெய்வங்களுடைய சிலைகளுக்கு முன்பாக வைக்கப்படும். உணவு பதார்த்தங்கள் எல்லாம் விக்கிரகங்களுக்கு முன்பாக வைக்கப்படும். அதன் பிறகுதான் ஆகாரம் உட்கொள்வதற்கு அது கொண்டு வரப்படும் மேஜைகளுக்கு. ஆகவே விக்கிரகங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட பதார்த்தங்களை தானியேல் மற்றும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ புசிக்க விரும்பவில்லை. They did not want to compromise their faith. இந்த காலத்திலே அநேக விதமான காம்ப்ரமைஸை நாம் காணலாம். மற்ற மதங்களோடு கிறிஸ்தவ மதமும் சடங்குகளிலே, நாள் பார்ப்பதிலே, நட்சத்திரம் பார்ப்பதிலே, நல்ல காலம் பார்ப்பதிலே, கெட்ட காலம் பார்ப்பதிலே என்று பலவிதமான காரியங்களிலே அவர்கள் ஒப்புரவாகி சென்று விடுகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் தானியேலும் அவருடைய நண்பர்களும் அந்த பிரதானிகளின் தலைவனுக்கும் மற்றும் அவருடைய அடியான் அசிஸ்டண்ட்டுக்கும் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், எங்களுக்கு ஒரு 10 நாட்களுக்கு இந்த காய்கறிகளை கொடுங்க, சாதாரண உணவை கொடுங்க, ராஜாவின் உணவு வேண்டாம். 10 நாட்கள் கழித்து எங்களை சோதித்து பாரும். மற்ற யூதாவிலிருந்து வந்த வாலிபர்களுக்கெல்லாம் ராஜ போஜனம், ராஜாவின் திராட்சரசம். தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவள் கேட்டுக்கொண்டபடி இது 3 வருஷம் ட்ரைனிங். இந்த 3 years of training, Daniel and his friends wanted to eat ordinary food, not the food offered to the idols on behalf of the king. They did not want to compromise with idol worship. ஆகவே அந்த 3 years ட்ரைனிங்கில் 10 நாள் அந்த பிரதானிகளின் தலைவன் உதவியால் அவளுக்கு சாதாரண உணவை, காய்கறிகளையும் கனிகளையும் சொல்லி கொடுக்கிறார்கள். 10 நாட்கள் கழித்து அந்த பிரதானிகளின் தலைவன் வந்து பார்க்கிறான். மற்ற வாலிபர்களை விட இவருடைய முகம் பிரகாசமாகவும் தெளிவாகவும் அவர்கள் சரீரத்திலும் குறைவில்லாதவர்களாய் காண்கிறான். ஆகவே தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் விரும்பினபடியே உணவு கொடுக்கப்படுகிறது. 3 ஆண்டுகள் கழித்து இவர்கள் சக்கரவர்த்தியின் முன்பாக கொண்டு போகப்படுகிறார்கள். கொண்டு போகப்பட்ட போது அந்த 3 ஆண்டுகளிலே அவர்களுக்கு அந்த கல்தேரின் பாஷை, பாபிலோனிய சாம்ராஜ்யத்தினுடைய பாஷையும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. The language of the Chaldeans, பாபிலோன் ராஜ்யத்தினுடைய பாஷை மற்றும் எல்லா விதமான கலைகளும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நாம் காண்கிறோம், தானியேல் முதல் அதிகாரம்
17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தை கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்கதாக அறிவுள்ளவனாக்கினார். ஆகவே தானியேலும் இந்த மற்ற 3 வாலிபரும் சக்கரவர்த்தியின் முன்பாக நிற்கும்போது இந்த சக்கரவர்த்தி, இந்த ராஜா நேபுகாத்நேச்சார் அவர்களை மேலானவர்களாக, ஞானவான்களாக, தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளை பார்க்கிலும், சாஸ்திரிகளை பார்க்கிலும், ஜோசியரிலும் 10 மடங்கு அதிக சாமர்த்தியம் உள்ளவர்களாய் கண்டான். Nebuchadnezzar, when he inquired and asked many questions to Daniel and these 3 friends, he found that these 4 young men were far superior than the wise men of Babylon. 10 times they were more wiser than all the wise men of Babylonian empire. யூதாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மற்ற வாலிபர்களை பார்க்கலும் இவர்களை ஞானவான்களாக கண்டார். ஆகவே இந்த விதமாய் உலகத்திலே ஒரு பெரிய வல்லரசு வாழ்கின்ற நாட்களிலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை, தயவு, ஞானம், சாட்சி கிடைத்தது நாம் காண்கிறோம். இரண்டாவதாக இந்த நாளிலே வாசித்திருக்க வேண்டிய இன்னொரு பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 16 வசனங்கள். Acts of Apostles chapter 10 verses 9 to 16. இங்கே நாம் காண்கிறோம், ஒரு இராணுவ வீரன். இப்பொழுது உலகத்தை ஆண்டு கொண்டிருப்பது ரோம சாம்ராஜ்யம், த மைட்டி ரோமன் எம்பையர். இந்த ரோம சாம்ராஜ்யம் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் என்பதை நாம் அறிவோம். இங்கிலாந்து தேசம் முதற்கொண்டு மற்றும் ஈராக், ஈரான் வரை ஆண்ட ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். அதிலே ஒரு இராணுவத்தின் ஒரு பகுதி, த இட்டாலியன் பட்டாலியன், த இட்டாலியன் ஆர்மி. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே கொர்னேலியு என்கின்ற ஒரு மனிதனை காண்கிறோம். ஒரு 100க்கு அதிபதியை நாம் காண்கிறோம். We see in a small army division of Italian division, there is a centurion called Cornelius. கொர்னேலியு என்கின்ற 100க்கு அதிபதி, 100 போர் வீரர்களுக்கு தலைவன், 100க்கு அதிபதி. Who is a centurion? Centurion is a army officer commanding 100 soldiers. ஒருவேளை அவருக்கு யூத மதத்திலே ஈடுபாட்டு இருந்திருக்கலாம். பிதாவாகிய தேவனை பற்றி சில காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் எப்படி இருந்தாராம்? 2ஆம் வசனத்தில் பார்க்கும், தேவ பக்தி உள்ளவராக, தேவனுக்கு பயந்து நல்ல காரியங்களை செய்கிறவராக, மிகுந்த தர்மங்களை செய்கிறவராகவும், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறவராகவும் நாம் அவரை காண்கிறோம். So Cornelius, even though he was a Roman centurion, he was devout and he was a man of charity and he was a religious person offering prayers to God. இப்படிப்பட்ட பக்தி வாய்ந்த இந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு நாளிலே மதியம் 3 மணிக்கு, அதாவது 9ஆம் மணி நேரத்தில் மதியம் 3 மணிக்கு அவர் தன் வீட்டிலே ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய தூதன் வந்து அவரை பார்த்து அவருக்கு சொல்கிறார், உன்னுடைய ஜெபங்கள், உன் தர்மங்கள் எல்லாம் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்தது. ஆகவே நீ ஒரு காரியத்தை செய், நீ யோப்பா பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி அங்கே பேதுரு என்கின்ற சீமோனை அழைப்பி. இந்த பேதுரு என்னப்பட்ட சீமோன் அங்கே ஒரு டேனர், தோல் பதனிடுகிற மனிதனுடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார். அந்த மனிதன் பேரும் சீமோன். இவர் சீமோன் பேதுரு. அவரை நீ அவரை அழைத்தால் அவர் வந்து தேவனை பற்றி அநேக காரியங்களை சொல்லுவார். ஆகவே இவர் கொர்னேலியு தன்னுடைய வீட்டிலிருந்து 2 முக்கியமான மக்களையும் ஒரு கடவுளுக்கு பயந்த ஒரு போர் வீரனையும் அனுப்புகிறார். செசரியா பட்டணத்திலிருந்து யோப்பா பட்டணத்துக்கு அனுப்புகிறார்.
Here we find a Roman centurion Cornelius who had a vision from angel telling that he should send people and get a man called Simon Peter from the city of Joppa. சிசிரியா ஒரு பெரிய இராணுவ பட்டணம். யோப்பா, ஆங்கிலத்திலே ஜோப்பா, is a port city. Even today it's a port city. And the modern name for Joppa is Tel Aviv. TLAVIV. சில காலம் அநேக வருடங்களாக டெல் அவிவ் தான் இஸ்ரேலின் தலைநகரமாய் இருந்தது. சமீபத்தில் எருசலேம் பட்டணம் அவர்களுக்கு தலைநகரமாய் மீண்டுமாய் மாறிற்று. ஆகவே அதே போன்று அவர் ஆட்களை அனுப்புகிறார். 3 பேரை அனுப்புகிறார். He sent 3 people to get Simon Peter. அங்கே பார்த்தால் மறுநாளிலே சீமோன் பேதுரு மத்தியானத்திலே அவரும் ஜெபம் பண்ணுவதற்காக அவர் தான் தங்கியிருந்த வீட்டிலே அவர் மேல் வீட்டிற்கு ஏறுகிறார். 6ஆம் மணி நேரத்தில், அதாவது மத்தியானம் 12 மணிக்கு ஜெபிப்பதற்கு அவர் மேல் வீட்டிற்கு சீமோன் பேதுரு ஏறி போகிறார். அப்பொழுது அவருக்கு அங்கே ஒரு தரிசனம். There was a trance for Peter. And what was the trance? பேதுரு கண்ட தரிசனம் என்ன? வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி, ஒரு பெரிய பெட்ஷீட் இறங்குகிறது. அதிலே 4 புறமும் கயிறு கட்டி மேலிருந்து இறங்குகிறது. And there was a big bedsheet that was descending with all kinds of animals, birds and creeping creatures, with all kinds of unclean birds and animals also that was there in that great cloth, the great bedsheet, a great sheet. அந்த இறங்கின அந்த துப்பட்டியிலே, வானத்திலிருந்து இறங்கின துப்பட்டியிலே பலவிதமான மிருகங்கள், ஊரும் பிராணிகள். அவைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது பேதுரு, வானத்திலிருந்து ஒரு சத்தம், பேதுருவை எழுந்து அடித்து புசி. அவர் மிகவும் பசியாக இருக்கிற அந்த நேரத்தில் இந்த தரிசனம். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, நான் சிறு வயது முதற்கொண்டு தீட்டுள்ள எதையும் நான் தொட்டதில்லை. அசுத்தமான பறவைகளையும் மீன்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் நான் சாப்பிட்டதில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம்? தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே. ஆண்டவர் சொல்கிறார் 15ஆம் வசனத்திலே, 10ஆம் அதிகாரத்திலே, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே. தேவன் சுத்தமாக்கினதை தீட்டாக எண்ணாதே. What God has made clean, do not say common. What God has made clean, do not call common. சாதாரணது தீட்டுள்ளது என்று சொல்லாதே. 3 முறை இது நடைபெறுகிறது. அதன் பிறகு அந்த துப்பட்டி வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்பொழுது சீமோன் பேதுரு யோசிக்கிறார், இந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this special vision? அப்பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய செயலை பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய எல்லா அருமையான செயல்களிலும் உடனுக்குடன் ஆர்வம் காட்டுவது பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும். இங்கே பரிசுத்த ஆவியானவரை பற்றி பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பாருங்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். So Holy Spirit tells Peter, there are 3 people standing at the door downstairs. You go with them without asking any questions because I have sent them. The Holy Spirit says. ஆகவே இவர் புறப்பட்டு போகிறார். வந்தவர்கள் சொல்கிறார்கள், இது சீமோன் வீடா? இங்கே சீமோன் பேதுரு எண்ணப்பட்ட ஒருவர் இருக்கிறாரா? அதன் பிறகு அவர்கள் தங்களுடைய எஜமான் கொர்நேலியுவை பற்றியும் அவர் கண்ட தரிசனத்தை பற்றி சொல்கிறார்கள். சீமோன் பேதுரு ஒன்றும் பேசாமல்
அவர்களுடனே கூட சந்தோஷமாய் போகிறார். யோப்பா பட்டணத்திலிருந்து சிசேரியா பட்டணம் சுமார் 70 கிலோமீட்டர், about 42 miles. அந்த தூரத்தில் உள்ள கொர்நேலியுவின் வீட்டிற்கு சீமோன் பேதுரு செல்கிறார். அங்கே கொர்நேலியு மிகவும் அன்போடு சீமோன் பேதுருவை வரவேற்கிறார். Cornelius, the Roman centurion, warmly welcomes Simon Peter, the Christ disciple, the foremost disciple, the rock disciple. மிக ஸ்திரமான பக்தியான சீமோன் பேதுருவை அன்போடு கொர்நேலியு வரவேற்கிறார். அதன் பிறகு கொர்நேலியின் வீட்டை பார்த்தால் அங்கே அந்த இத்தாலிய இராணுவ வீரர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சீமோன் பேதுரு என்கின்ற ஒரு பக்தன் வருவார். அவர் சொல்லப்போகிற எல்லாவற்றையும் கேட்கும்படியாக இந்த இத்தாலிய மக்கள், யூதர்கள் அல்லாத மக்கள், புறஜாதிகள், the Gentiles, the people who were not Jews, the people who are not God's people, the other people, புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டார். அந்நியர்கள். அவர்களை பார்த்து சீமோன் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கிறார். பிதாவாகிய தேவனை பற்றி அவர்கள் ஒரு அளவுக்கு அறிந்திருந்தார்கள். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாகிய திருத்துவத்திலே 2வது நபரை சீமோன் பேதுரு அறிமுகம் செய்கிறார். நடந்ததென்ன? கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரிலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். When the Holy Spirit descended upon Cornelius and his family members and all his friends' family members, the Holy Spirit descended upon them and they spoke in tongues and glorified God. கொர்நேலியுவின் குடும்பத்தாரும் கொர்நேலிய குடும்பத்தின் நண்பர்கள், அவருடைய குடும்பங்கள் எல்லாரும் ஆண்டுடைய வசனத்தை கேட்டபோது, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேட்டபோது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் பேரிலும் வந்து இறங்கினார். அவர்களும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை தொழுதார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே யூதர்களாகிய 120 பேர், அன்னை மரியாள் உட்பட அனைவரும் ஒரு மேல் வீட்டிலே அவர்கள் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர்கள் பேரில் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை புகழ்ந்தார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே புற ஜாதிகள், இத்தாலிய இராணுவ வீரர்கள், அவருடைய குடும்பங்கள் பேரிலும் ஆவியானவர் வந்து இறங்கி அவர்களும் தேவனை துதித்து பேசினார்கள் என்று பார்க்கிறோம். That shows God is impartial. To God, His children are very important. So also others who do not know Him. பல மதங்களை சார்ந்த மற்ற மக்கள் பேரிலும் அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். God cares for both His people and the Gentiles. ஆண்டவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் பேரிலும் கரிசனை, அவரை அறியாத மக்கள் பேரிலும் கரிசனை. அப்படிப்பட்ட மக்களும் அவரை அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். Lord Jesus, when He came into this world for His 33.5 years of life and 3.5 years of ministry, He was particular to minister for Israelites. இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் ஊழியம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவரே சொன்னபடி, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்கே நான் அனுப்பப்பட்டேன். அதே போன்ற அவருடைய ஊழியம் அதிகமாக இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரம் இருந்தது. ஒரு முறை மாத்திரம் லேகியோன் பிசாசை துரத்துவதற்கு அவர் தேசத்தை கடந்து செல்கிறார். இன்னொரு வேளையிலே கானானிய ஸ்திரீ ஒருத்தின் குமாரத்திற்கு சுகம் கொடுப்பதற்காக எல்லையை தாண்டி செல்கிறார். ஆனால் அவர் பரமேறி செல்லும்போது, நமக்காக மரித்து பாடுபட்டு மரித்த பிறகு உயிர் தெழுந்த பிறகு அவர் கொடுத்த கடைசி கட்டளை மத்திய 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களிலும், அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை, Now you go into all the world. நீங்கள் பூமி எங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கற்றுக் கொடுங்கள். Christ's command was, go into all the world,
preach the gospel, preach the good news, make disciples, baptize them and teach them. அதே போன்று அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்னார், நீங்கள் எனக்காக எருசலேமிலும் எருசலேம் இருக்கக்கூடிய மாவட்டமாகிய யூதேயாவிலும் அருகில் உள்ள சமாரியா மாவட்டத்திலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாயிருப்பீர்கள். மூன்றாவதாக, கிறிஸ்டியன் பிரசன்ஸ் த மல்டிஃபெய்த் சொசைட்டி. கிறிஸ்தவர்கள் பல மதங்கள் அடங்கியிருக்கக்கூடிய சமுதாயத்திலே எப்படி காணப்பட வேண்டும்? ஒரு 4 காரியங்களை சொல்லலாம். அதை சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக, அவள் எப்படி இருக்க வேண்டுமாம்? உப்பாக இருக்க வேண்டும். மத்திய 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், யூ பி த சால்ட் ஆஃப் திஸ் எர்த். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் சமுதாயத்தில் இருக்கிற பற்பல விதமான மக்கள் மத்தியிலே ஒரு உப்பை போல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ருசி கொடுக்கிறவர்களாக, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்து தெரிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் உப்பாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக, அவர்கள் எப்படி அழைக்கப்படுகிறார்கள்? they are called to be light of the world. மத்திய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இரவு நேரத்தில் எது அதிகம் என்றால் இருள் தான் அதிகம். விளக்குகள் மிக குறைவு. வெளிச்சம் கொடுக்கக்கூடிய தீபங்கள் குறைவு. அதே போன்று சமுதாயத்திலே பற்பல விதமான மதங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு வெளிச்சமாய் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறார்கள். உலகத்தின் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தக்கூடிய தீபங்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறார்கள். they are called to be the light of this world. அது மாத்திரமல்ல, அவர்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31ஆம் 32ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடம். அங்கே நாம் காண்கிறோம், அவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. God's kingdom is like the smallest seed of mustard. But when mustard seed grows and it becomes a great big plant, so that even the birds come and take rest. பெத்தானியாவிலே லாசருவின் கல்லறைக்கு எதிராக ஒரு பெரிய கடுகு செடியை பார்த்தோம். அது ஒரு 8-9 அடி உயரமாய் இருந்தது. அதில் சிறு சிறு பறவைகள் வந்து தங்குவதையும் பார்த்தோம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனிதன் பலவிதமான மதங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே அவன் ஒரு கடுகு விதையைப் போல சிறிய தொகையாய் சிறிய நம்பராக இருந்தாலும் அவன் தன்னுடைய சாட்சியை காத்துக்கொள்கிறவனாக மாட்சிமை உள்ளவனாக காணப்பட வேண்டும். A Christian should influence the society and not the society influencing the Christian. நான் இந்த RBNMS பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு டூருக்கு போனார்கள் அங்குள்ள மாணவர்கள் எல்லாம். முக்கியமாக அவருடைய புண்ணிய கோவில்களுக்கு மைசூர் அருகிலே பல விதமான கோயில்களுக்கு போனார்கள். நானும் போனேன். ஏனென்றால் காவேரி நதியை பார்க்கலாம், காவேரி நதியினுடைய ட்ரிபியூட்டரிஸ், அதனுடைய சிறு சிறு நதிகளையும் பார்க்கலாம் என்று போனேன். அப்படி போகிற வேளையில் ஆண்டுடைய கிருபையினாலே அந்த முழுவதுமாய் இந்து பிள்ளைகள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நாங்கள் 2-3 பேர் தான் கிறிஸ்தவர்கள். ஒரு நாள் மத்தியானத்திலே ஒரு பகுதியிலே மைசூர் அருகிலே மேல்கோட் பகுதியிலே செல்லும்போது ஒரு காடு போன்ற ஒரு பகுதி, அங்கே ஒரு கத்தோலிக்க ஆலயத்தை பார்த்தோம். பார்க்கும்போது இந்த பிள்ளைகளுக்கு, என்னுடைய கிளாஸ்மேட்ஸுக்கு நான் இருக்கிறதை மறந்து அவர்களுக்கு திடீரென்று உற்சாகம். அந்த கத்தோலிக்க ஆலயத்தை பார்த்த உடனே அவர்கள் கல்லுகளெல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். அந்த கிளாஸ் எல்லாம் உடைக்கலாம். they wanted to break the windows of the Catholic Church. The fellow students of mine
from standard 9th. அப்பொழுது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, டே வேண்டாண்டா, லெட்ஸ் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ், ராட்ரிக்ஸ் இஸ் கம்மிங். நமக்கு பின்னால் ராட்ரிக்ஸ் வந்துட்டுருக்கிறான். ஆகவே அவர்கள் அப்படியே கல்களை போட்டுவிட்டு ஒன்றும் செய்யாதவர்களைப் போல அமைதியாய் போய்விட்டார்கள். A Christian child, a Christian youth, a Christian family is asked to make the difference and asked to make the influence. நான்காவதாக, கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டுமாம்? ஒரு புளித்த மாவை போல் இருக்க வேண்டுமாம். ஆண்டவர் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடத்தில் அவர் சொல்கிறார், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே சொல்கிறார், வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். And here we see how a Christian should be in the context of multi-faith society. He should be like a leaven. புளித்த மாவை போல் காணப்பட வேண்டும். ஒரு ஸ்திரீ 3 படி 3 மரக்கால் 3 படி மாவிலே அவள் அதை பிசைந்து அதிலே நடுவிலே கொஞ்சம் புளித்த மாவை வைத்து விடுகிறாள். சில மணி நேரத்திற்குள்ளாக முழு மாவும் புளித்து விடுகிறது. When in 3 measures of flour, when the leaven is kept, and it brings the effect of that entire flour is changed. ஆகவே 3 படி மாவின் மத்தியிலே வைக்கப்பட்ட சிறிதளவு புளித்த மாவும் முழுவதையும் புளித்த மாவு மாற்றிவிடுகிறது. அதே போன்று ஒவ்வொரு கிறிஸ்தவ மனிதனும் மனுஷனும் இருப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். கர்த்தர் தாம் இந்த சிந்தனைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கை செய்வோம். Let us confess our faith through the Apostles' Creed. Page number 88. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய என் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்மலையால் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வமுள்ள பிதாவாகிய தேவன் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். இப்பொழுது சபையின் அறிவிப்புகள் அறிவிக்கப்பட கேட்போம். The announcements by the church secretary. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய காரியங்கள்: கடந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் அனுசரித்தவர்கள் குமாரி திவ்யா தீனா, திருமதி ஜெகதம்பாள், குமாரி தனுஸ்ரீ எவஞ்சலின், திருமதி அனிதா நவீன், பேபி சுதேஷா, திரு சசிதரன், திரு ஜாப்ரி ஹாலன், திருமதி அனுப்பிரியா, திரு மனோஜ்குமார் எஸ்கே, திருமதி பத்மராஜம், திருமதி பிலோமினா, குமாரி ஷைனி தீனாள், குமாரி பிரபா எம்என், திருமதி சிவிட்டி ஸ்வேலா, மாஸ்டர் ஜோயல் ஏனோ. திருமண நாளை கொண்டாடியவர்கள்: திருமதி திரு ஜெயராம்தாஸ், திருமதி திரு பால்ராஜா கே, திருமதி திரு அரசு ஆர், திருமதி திரு குணசீலன் டி, திருமதி திரு தங்கராஜ் பி, திருமதி திரு ஆரோக்கியசாமி சி. இவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்திலே சேகரிக்கப்பட்ட காணிக்கை: மாதாந்திர சந்தா 11,225, ஓய்வு நாள் பள்ளி நிதி 3,935, சுவிசேஷ நிதி 4,065, ஏழை நிவாரண நிதி 4,395,
மரண நிவாரண நிதி 4960, கட்டட நிதி 14,780, பை காணிக்கை 70, நன்றி காணிக்கை 110, பிறந்தநாள் காணிக்கை 300, உண்டி மூலமாக சேகரிக்கப்பட்ட காணிக்கை 3743, ஆக மொத்தம் 47,583 என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விசேஷத்த அறிவிப்பு என்னவென்றால், நம்முடைய ஆலய கட்டட பணி இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி 16ஆம் தேதி இந்த மாதம் நடைபெற்றது. அதிலே ஏகமனதாக ஜேகே என்டர்பிரைசஸ் என்ற ஒரு நிறுவனத்தை ஆலய கட்டட பணிக்காக தீர்மானம் செய்திருக்கிறார்கள். இது முடிவாக நமது பேராயர் அவர்கள் 27ஆம் தேதி 11:30 அன்று ஆலயத்துக்குள்ளாக கடந்து வந்து இந்த ஆலய கட்டுமான பணியின் ஜெபத்தை துவங்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய மற்ற அறிவிப்புகள், புதன்கிழமை 16ஆம் தேதி நடைபெற்ற டைசன் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டியிலே நம்முடைய புதிய ஆலயத்தை கட்டுவதற்காக திரு ஜெயக்குமார் என்கின்ற கான்ட்ராக்டரை அந்த இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி தெரிந்து கொண்டிருக்கிறது. A contractor called one Mr. Jaykumar has been selected to be the contractor for our new church building. The implementation committee, which was held on Wednesday, the 16th September 2020. மற்றும் ஒரு முக்கிய அறிவிப்பு, 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நம்முடைய CSI தென்னிந்திய திருச்சபை உருவான நாள். 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1947ஆம் ஆண்டிலே நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்றுக்கொண்ட அதே நாளிலே, அதே வருடத்திலே 15 ஆகஸ்டிலே நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. 27 September 1947, the Church of South India, the biggest Protestant church in India, was formed. ஆகவே இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி காலை 11:30 மணிக்கு நம்முடைய பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் பிரசன்னகுமார் சாமில் அவர்கள் இந்த புதிய ஆலயத்தின் கட்டட பணிக்காக ஜெபிப்பதற்கு வருகிறார்கள். ஆகவே அனைத்து சபையாரையும் நாம் அன்போடு அழைப்பு கொடுக்க முடியவில்லை. தற்போதைய சூழ்நிலைகளிலே ஒரு 40 முதல் 50 பேர்களை தான் நாம் அழைக்கிறோம். தயவாக சபையார் இந்த நிகழ்ச்சிகளை ஆன்லைன் மூலமாக பார்த்து மகிழவும் ஜெபிக்கவும் கேட்டுக்கொள்கிறோம். Because of the current situation of COVID-19, we cannot invite more than 40 to 50 people. So the congregation are requested to see the program on 27 September 2020 at 11:30. Bishop Prasnakumar Samuel is coming and offering a word of prayer. அவர்களோடு டைசன் அதிகாரிகள் ஒரு சிலரும் வருகிறார்கள். ஆகவே இந்த நாளுக்காக உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபித்து கொள்ளும்படி பச்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது அறிவிப்பு, நம்முடைய CSI ஹாஸ்பிட்டல் கடந்த 3 மாதங்களாக அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் மூடப்பட்டிருந்தது. இப்பொழுது மீண்டுமாக அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் திறக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஹார்ட் முதல் மற்றும் அதாவது கார்டியாலஜி முதல் கைனகாலஜி வரை அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸும் ஓப்பனாக இருக்கிறது, திறந்திருக்கிறது. ஆகவே நம்முடைய சபையின் மக்களும் உங்களுக்கு அறிமுகமான மக்களும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய 127 வருட ஹாஸ்பிட்டலுக்காக நன்மைக்காக அங்கே சென்று பயன்படுத்தி கொள்ளும்படி பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இப்பொழுதும் ஜெபம் செய்வோம். தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடினவர்கள், திருமண நாளை கண்டவர்களையும் நம்முடைய திருச்சபை வாழ்த்துகிறது. அவர்களுக்காகவும் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இந்த கடந்த ஒரு வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினவர்கள், திருமண நாளை கண்டவர்களையும் கர்த்தர் தாமே ஆட்கொண்டு ஆசீர்வதித்து தம்முடைய மனமகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கிருபையும் தந்து அவர்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடும் போதும் திருமண நாளை ஆசரிக்கும் போதும் உம்முடைய பரிசுத்த மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய பிரசனத்தையும் கண்டுகொள்வதற்காக தேவரே கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திரு ஜெயக்குமார் கான்ட்ராக்டருக்காக ஜெபிக்கிறோம். அவரை பற்றி நாங்கள் அதிகமாய் அறியோம். அவரும் இந்த பெரிய பணியை செய்யும்போது தெய்வ பக்தியோடு, கடவுள் பயத்தோடு இந்த பணியை நிறைவேற்றி சீரும் சமயமாக இந்த பணியை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் தந்தல்வீராக. 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 11:30 மணிக்கு எங்களுடைய பேராயர் எங்களுடைய ஆலயத்திற்கு வரும்போதும் அவர் ஜெபித்து இந்த பணியை ஆரம்பித்து வைக்கும் போதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அனுக்கிரகம் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இந்த பரிசுத்த ஆலயத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நியூ சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷனிலே ஞானத்தோடு கிருபையோடு உம்முடைய ஆசீர்வாதத்தோடு அதை ஆலயத்தை கட்டி முடிப்பதற்கு வேண்டிய கிருபையை தாரும். May your grace, wisdom and God's divine presence be with us in this very big project. உம்முடைய அருமையான ஜனங்கள் கடந்த அநேக ஆண்டுகளாய் சேகரித்த 1,40,00,000 ரூபாய்க்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஜனங்கள் கொடுக்க போகிற காணிக்கைகளுக்காக, கொடுக்க போகிற பொருட்களின் காணிக்கைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவெல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி உம்முடைய நாமத்தையே நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். 127 ஆண்டுகள் நிறைவேறின எங்களுடைய சிஎஸ்சி ஹாஸ்பிட்டலும் மீண்டுமாக செயல்பட ஆரம்பித்திருக்கிற வேளையில் சிவாஜிநகர் பகுதியிலும் மற்ற பெங்களூரின் பல்வேறு பகுதியிலும் ஜனங்கள் இந்த காரியத்தை, இந்த மருத்துவ பணியினுடைய பயன்களை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய உள்ளங்களை நீர் ஆவியானவர் மூலமாய் ஏவியர்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் மெடிக்கல் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். மீண்டுமாக எங்களுடைய சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் பெங்களூர், சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் சிக்பலாப்பூர் முன்பு போல் ஏராளமான ஜனங்கள் பிணியாளிகள் சுகத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள கிருபையை தாரும். சபையை ஆசீர்வதியும், சபையின் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும், அனைவருடைய தேவைகளை சந்தித்தருளும், நன்மை கிருபையினால் முடிசூட்டும், ஆசீர்வாதத்தினால் திருப்திப்படுத்தும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமும் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றவாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய தேற்றுதலும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமேன், ஆமேன். பாடலாக 327 பாமாலையை பாடுவோம். Concluding hymn will be hymn number
327. வாழ்நாளில் யாது நேரிட்டும் என் சுவாமியை போற்றுவேன். 327 பாமாலை பாடல்.